மனமிறங்கி மன்னித்து சொல்லி அனுப்பியிருக்கேன், வந்துருவாரு. இந்த கோயிலுக்கு சொல்லி வைக்க வருவேம்மா. என் மகனே, அந்த பாக்கியமாவது எனக்கு கிடைக்குமாப்பா? கட்டாயம் வந்துருவாரு. வந்துடுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வரலையானாலும் காட்டுக்கு கண்டிப்பா வருவான். சிவகலை, அன்னதானத்தை தொடர்ந்து செய்யுமா? திருவங்காடா, திருவங்காடா, அத்தை, அத்தை. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ, அன்பொழுக வளர்த்த மகன் ஆண்டியாகி விட்டானே, ஆசைக்குறி பிள்ளை பரதேசி ஆகி விட்டானே என்று மனமுருகி மாண்டாயா தாயே. அம்மா, தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே, தன் உதிரத்தே நான் உயிர் வாழ பாலாக்கி இந்தவளே, இறந்து விட்டேன். அம்மா, திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி தகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பே. பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய் தனக்கோ விறகிலிட்டு தீதுவே. நிறுத்துங்க, என்னை காப்பாற்றிய அந்த மென் குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் போ. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வா. தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா, அம்மா, ஓ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ளே அமிர்தமே செல்வத்திரவிய பூமானும் இட்டது மூழ்க மூழ்கவே வேகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பலாகுதே பாவியே மாக குருவி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை ஒரு மடமாதும் ஒருவனுமாகி ஊரு சுரோணித மீது கலந்து பனியுளோர் பாதி சிறு துளி மாது பண்டியில் உந்து திரண்டு
பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமை என்ற உருவமும் மலர் மாதம் ஒன்பு நிறைந்து மடந்தைகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ்மடவாரும் மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்ப உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குரு உபதேசு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு வீராயமும் வந்து மதன ஸ்வரூபன் இவனென மோத மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரை திரைந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர்த்தடியும் ஆகியே வருவது ஒரு முது கூனும் மந்தியனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்துகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிருரோமமும் குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இலங்க மாமலை போல் எமதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி வந்திள மைந்தர் குனிந்து சுமந்து கடுகு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென நுந்து விறகிட மூடி அழல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்புமடியேனை இனி ஆளுமே பசி காதை அடைக்குது. தள்ளாத வயசு தடுமாறி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இந்த கிழவனுடைய பசி தீர்த்தா உனக்கு கோடி புண்ணியம்பா. ஐயா, நானும் முற்றும் துறந்தவன். உடுத்தியிருக்கும் உடை கூட சுமையாக தோன்றுகிறது. ஒன்று செய்யுங்கள். மேலகோபுர வாயிலில் ஓர் சம்சாரி இருக்கிறான். அங்கு செல்லுங்கள், உங்கள் பசி தீரும். பாவம்,
நீயும் என்னை போல ஆண்டிதானா? சரி சரி. கீழே வாசலில் போய் பசிக்கு உணவு கேட்டேன். அந்த துறை மேலே வாசலில் ஒரு சம்சாரி இருப்பதாகவும் அங்கு போய் கேட்க முடியாகவும் சொன்னார். நீங்கள் தான் அந்த சம்சாரியா? என்ன குருநாதர் என்னை சம்சாரி என்று சொல்லிவிட்டாரா?